जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर அத்வைதம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. நமக்கான வழி. நம் மாதிரியான பெருவாரி சாதாரண ஜனங்களுக்கு நிஷ்காமிய கர்மாவும் பக்தியும் தான் ஞான மார்க்கத்துக்கான யோக்கியதையை சம்பாதித்து தருபவை. ஆனால் இப்படி சத்கர்மா செய்யும் போதும் பக்தி உபாசனை செய்யும் போதும் கூட இவற்றிலே கிடைக்கும் திருப்திக்காக மாத்திரம் இவற்றை செய்வதென்றில்லாமல் நித்திய சௌக்கியமான சாஸ்வத சாந்தபதமான சத்தியங்களுக்கெல்லாம் மேலான ஒரே சத்தியமாக உள்ள அத்வைத லட்சியத்துக்கு போகவே இவை படிகள் என்ற நினைப்பை விடாமல் செய்ய வேண்டும். லோக வாசனைகளில் நன்றாக தடிப்பேற்றி கொண்டு ஒழுங்கு கெட்டுப்போன நாம் முதலில் லோக காரியங்களை ஒழுங்காக செய்து அந்த தடிப்பை தேய்த்து தேய்த்து கரைத்து விட்டு அப்புறம்தான் லோகத்தை விட்ட ஆத்மாவுக்கு போக வேண்டும். அதாவது முதலில் தர்ம மார்க்கத்தில் போய் அப்புறம்தான் பிரம்மத்துக்கு முயல வேண்டும். தர்மம் என்பது சத்கர்மம் வழியாகவே ஆற்றப்படுவது. அதனால்தான் இன்னாருக்கு இன்ன கர்மம் என்று பக்குவம் பார்த்து அதிகார பேதம் பார்த்து பிரித்து கொடுத்திருக்கும் போது அப்படிப்பட்ட கர்மத்தையே அவரவருக்கும் ஸ்வகர்மம் என்று சொல்லாமல் ஸ்வதர்மம் என்று சொல்லியிருப்பது. வியாதி போன பிற்பாடுதான் விருந்து சாப்பிட முடியும். ஆத்மானந்தமாகிய அமிர்த போஜனம் பண்ணணும் என்றால் முதலில் கர்ம வியாதியையும் மனோவியாதியையும் போக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது மனோவியாதி என்றால் மனசுக்கு ஏற்படும் கிளேசம், பிரேமை போன்ற வியாதியை சொல்லவில்லை. மனசே ஒரு வியாதியாக ஆத்மாவிலே தோன்றி இருப்பதைத்தான் சொல்கிறேன். மனசின் உயர்ந்த பண்புகளோடு கலந்து சரீரத்தின் வேலைகளை அதிகமாக்கிக் கொண்டிருக்கும் தர்ம கர்மாக்கள் மூலமும் சரீரத்தின் வேலைகள் குறைவாகவும் மனசின் உத்தம குணங்களே அதிகமாக இருக்கும் பக்தி உபாசனையினாலும் கர்மவியாதி மனோவியாதிகளை போக்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சரீர பிரஜை மிகவும் அதிகமாதலால் கர்மாவுக்கு முக்கியத்துவம், அப்புறம் பக்திக்கு முக்கியத்துவம், அப்புறம்தான் ஆத்ம விசாரமே முக்கியமாகிற நிலைக்கு போவது. பிற மார்க்க தொடர்பு எதையும் கண்டிக்கலாகாது. ஆனாலும் ஆரம்பத்தில் கர்மம் முக்கியம் என்றாலும் மற்றவையும் சப்சிடரியாக, அதாவது துணை அம்சமாக இருக்க வேண்டும். இவற்றிலே பக்திக்கு அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும். ஆத்மாவை பற்றிய ஸ்மரணை, அத்வைதத்தை குறித்த சிந்தனை, ஞான நூல்கள் படிப்பது ஆகியனவும் கொஞ்சம் இருக்க வேண்டும். அப்புறம் பக்தி அதிகமாக இருக்கும்போது கர்மாவை பற்றி விசேஷமாக கவனம் செலுத்தி இழுத்து போட்டு கொண்டு செய்ய வேண்டியதில்லை. கர்மா முக்கியமாய் இருந்த முதல் ஸ்டேஜில் நாமாக மனசறிந்து லயித்துங்கூட பக்தி வழிபாடும் பண்ண வேண்டும் என்பது போல இப்போது பக்தி முக்கியமாய் விட்டபோது கர்மா பண்ணத்தான் வேண்டும் என்றில்லை. சாஸ்திரியமான முக்கிய கர்மாவை பண்ணினால் போதும். சரீர பிரஜையிலிருந்து அதைவிட சூக்ஷ்மமான நம்முடைய மனசை குறித்தே நேராக பிரஜை ஏற்பட்ட கட்டத்தில் இதைவிட ஸ்தூலமான கர்மானுஷ்டானத்தில் புத்திபூர்வமாக வலிந்து ஈடுபட வேண்டியதில்லை. அதுவாக வாய்த்த கர்மங்களை, தவிர்க்க முடியாத கர்மங்களை மட்டும் நன்றாக பண்ணினால் போதும். ஆனாலும் இப்போதும் கூட கர்மாவை விட்டுவிட்டேனாக்கும் என்று பிரகடனப்படுத்தி காட்டக்கூடாது. அப்படி காட்டி கர்மா அவசியமாய் இருக்கிற முதல் ஸ்டேஜ் மனுஷியர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும்படி பண்ணிவிடக்கூடாது. கர்மா பக்தி எல்லாம் போன ஞானியும் கூட இப்படி பண்ணிவிடப்படாது என்று பகவான் கீதை 3ஆம் அத்தியாயத்தில் தீர்மானமாக கூறியிருப்பதை மறக்கவே கூடாது. பக்திக்கும் அப்புறம் ஞானத்திலே போன பிறகு கர்மா பக்தி இரண்டுமே அவசியமில்லை. ஆனாலும் இவை யாருக்குமே அவசியமில்லை என்கிற மாதிரியாக இவற்றை ஞான மார்க்கத்தில் போகிறவனும் கூட பொதுப்படையாக கண்டித்து தள்ளக்கூடாது. அவனுக்கு பகவானின் உபதேசம், நீ இவற்றை விட்டுக்கோ, ஆனால் உன் மாதிரி பக்குவப்படாதவாளும் விட்டுவிட்டு இரண்டும் கெட்டானாக திண்டாடும்படியாக பண்ணிவிடாதே. உன்னால் ரன்னிங் ரேஸ் ஓட முடிகிறது என்பதால் குழந்தைகளுக்கும் நடைவண்டி வேண்டாம்,
கால் ஊனமானவனுக்கு கக்க தண்டம் வேண்டாம் என்று நினைக்கும்படி பண்ணிவிடாதே என்பதே. ஞான சாதனையில் மேலே போக போக ஜீவனுடைய இஷ்ட அனிஷ்டங்கள், அதாவது விருப்பு வெறுப்புகள் போய் ஈஸ்வர சக்தியே அவனை நடத்தி கொண்டு போகிற போது கர்மாவையும் பூஜை முதலான உபாசனைகளையும் விட்டுவிட்டே ஒருத்தன் சந்நியாசி ஆனாலும் ஆகலாம். அல்லது ராஜ்யபாரம் பண்ணிக்கொண்டே ஞானியாய் இருந்த ஜனகரை போல கர்மா எல்லாம் பண்ணிக்கொண்டும் இருக்கலாம். அல்லது அத்வைதிகளாயிருந்த அநேகம் பெரியோர்களைப் போல நிரம்ப ஈஸ்வர பக்தி பண்ணிக்கொண்டும் இருக்கலாம். தன்னியல்பான சாதனை முதிர்வு. எப்போது கர்மாவிலிருந்து பக்திக்கு முக்கியத்துவத்தை மாற்ற வேண்டும், எப்போது பக்தியிலிருந்து ஞான விசாரத்துக்கு போக வேண்டும், எதுவரை மணியடித்து பூஜை, எப்போது தியானம், எதற்கப்புறம் தியானத்தையும் விடுவது என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. நிறைய கர்மா, அதோடு அதற்கடுத்தபடியாக பக்தி உபாசனை, கொஞ்சம் ஆத்மார்த்தமான சிந்தனை என்று பிள்ளையார் சுழி போட்டு இப்போது ஆரம்பித்து விட்டால் போதும். இப்படி பண்ணி கொண்டு போகிற போதே கர்ம வாசனை தேய தேய மனசின் பரிசுத்தி அதிகமாக ஆக எந்தவிதமான சாதனைகளையும் அபியாசங்களையும் விட வேண்டுமோ அவற்றில் பிடிப்பு தானாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய் எந்தவிதமான சாதனாபியாசங்கள் கூட வேண்டுமோ அவற்றில் தன்னால் அபிருச்சி ஏற்பட்டு அவற்றிலே இயற்கையாக நாம் ஈடுபட்டு பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். முடிந்த முடிவான அனுபவத்துக்கு முற்பட்ட நிலையில், அதாவது ஞான மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஜீவ பிரம்ம அபேதம் பற்றி ஸ்ருதி வாக்கியங்களை சிரவணம் செய்வது, அதையே மனசிலே உருட்டி கொண்டு மனனமும் தியானமும் செய்வது என்பவற்றை எப்போது நிறுத்தி ஆத்ம தரிசனம் பெறுவது என்கிற கேள்விக்கு ஆச்சாரியால் சொல்கிற பதில். குறிப்பு: பிரம்மசூத்திரம் 4.1.1 பாஷ்ய கருத்தை தழுவி ஸ்ரீசரணர் பேசுகிறார். அடிநிலையில் கர்மானுஷ்டானம் ஆரம்பிப்பதிலிருந்தே பொருந்தும். என்ன சொல்கிறார் என்றால், நெல்லு குத்துவதை எப்போது நிறுத்த வேண்டும் என்றால் என்ன பதில் சொல்வது? எப்போது உமி நன்றாக உதிர்ந்து நெல்லிலிருந்து அரிசி வெளிவருகிறதோ அதுவரை குத்தத்தான் வேண்டும். அந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் வரை சிரவணாதிகளை பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்கிறார். எந்த அனுஷ்டானத்தையுமே எப்போது நிறுத்துவது என்று கேட்காமல் அதற்கு மேலான நிலை வரும் வரை தொடர வேண்டும். தர்ம மருந்து. நாம் முதலில் செய்ய வேண்டியது கர்ம வியாதியை போக்கிக் கொள்வது. வியாதி எப்படி போகும்? வைத்தியரிடம் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டால் போகும். ஏற்கனவே வந்துவிட்ட கர்ம வியாதி தீரவும் மறுபடி அது வராமல் இருக்கவும் மருந்து சொல்லும் வைத்தியர் யார்? மனுதான் அந்த வைத்தியர். மனு என்றால் மனு முதலான யார் யார் தர்மசாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும். குறிப்பு: 2ஆம் பகுதியில் தர்மசாஸ்திரம் என்ற உரையின் முதல் 2 உட்பிரிவுகள் பார்க்க. இதிலிருந்தே அவர்கள் கொடுக்கிற மருந்து என்ன என்று ஊகித்து விடலாம். நம்முடைய கர்மாக்களை நிர்ணயம் செய்து கொடுக்கும் தர்மசாஸ்திரங்களேதான் மருந்து. இது நான் ஏதோ அழகாக உபமானம் கட்டி சொல்வதில்லை. வேதத்திலேயே மனு எதை சொன்னாரோ அதுதான் பேஷஜம் என்று தைத்திரிய சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறது. பேஷஜம் என்றால் மருந்து. அதாவது ஸ்ரீருத்ரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிந்தவர்களானால் அர்த்தம் தெரியாவிட்டாலும் பேஷஜம் என்ற வார்த்தையாவது தெரிந்திருக்கும். மருந்து கொடுத்தால் பத்தியமும் வைப்பார்கள். இதை சாப்பிடப்படாது, சாப்பிட்டாலும் இவ்வளவுதான் சாப்பிடலாம் என்று கட்டுப்பாடு செய்வார்கள். அதே போல தர்மசாஸ்திரங்களில் இன்னின்ன பண்ணக்கூடாது, இன்னின்ன அனுபவங்கள் இவ்வளவுதான் வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் விதிகள் நிஷேதங்கள் இருக்கின்றன. எப்படியும் என்றைக்கோ ஒரு நாள் அழிந்து போக போகிற சரீர அபிவிருத்தியை முன்னிட்டே வைத்தியர் தரும் கசப்பு மருந்து, உரைப்பு கஷாயம் எல்லாம் சாப்பிட்டு அவர் சொல்கிற பத்தியங்களை ஏற்று நடத்தும் நாம் ஆத்மா அபிவிருத்திக்காக மருந்து சொல்லும் மகா பெரியவர்களான தர்மசாஸ்திரக்காரர்களின் மருந்து பத்தியங்களை அதைவிட நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னேயே சொன்னேன், போக போக தர்ம கர்மானுஷ்டானம் என்பதே மனசுக்கு பிடித்த கூஷ்மாண்ட லேகியம் மாதிரி, யுனானி மருந்து மாதிரி தித்திக்க ஆரம்பித்து விடும் என்று. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர,
हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर।